அப்பா, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த கால வேலையிலும் கூட எங்கள் தேவனே, இன்றைக்கும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த வசனங்கள் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறது. இந்த வசனங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வசனங்கள் எங்களுக்கு சகாயம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலும் கூட நாமத்தின் மகிமைக்காக எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. நாங்கள் தியானிக்க போகிறோம், வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட நாம் மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வருகிறோம். இது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரமும் 6ஆம் அதிகாரமும் ஒரு பர்சனை பற்றி பேசும். அவர்தான் ஸ்தேவான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் நம்ம 5ஆம் அதிகாரத்தை படித்தோம். அங்கெல்லாம் இவர் இருந்தார், பிலிப் இருந்தார். பிலிப்போட ஊழியங்களை பற்றி படித்தோம். ஆனால் இன்றைக்கி நம்முடைய இந்த 6th சாப்டர் முடிஞ்சு நம்ம 7th சாப்டரில் வரும்போது நாம் 7th சாப்டரில் வரும்போது என்ன வருகிறது என்றால், ஸ்தேவான் உடைய மரண தண்டனை வரப்போகிறது. ஆமாம், பார்த்தோம் என்றால் ஸ்தேவான் பற்றின விஷயத்தை அதிக டீட்டெயில்டாக இந்த சாப்டர் பேச போகுது. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று. பெரிய இவாஞ்சலிஸ்ட். அவர் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட அந்த 6 பேர்களிலே இவரும் ஒருவராய் இருந்தார். அந்த 7 டீக்கன்ஸில் இவரும் ஒருத்தராக இருந்தார். 6ஆம் அதிகாரத்துலேயும் வரப்போகிறாரு, 7ஆம் அதிகாரத்துலேயும் அவர் வரப்போகிறார். 6ஆம் அதிகாரத்தில் அவருக்கு விரோதமாக ஒரு டீம் எழும்பி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு 7ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த 5th verse 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால் ஒரு யோசனை வருது. என்ன யோசனைனா, அப்போஸ்தலர்கள் எல்லாமே ஜெபம் பண்ணுறதுலையும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்தை மட்டும்தான் செய்வோம், அதை இடைவிடாமல் செய்வோம். அதுக்காக 7 டீக்கன்ஸை ஏற்படுத்துவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களை பந்தி விசாரிப்பார்கள் என்று சொல்லி, ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட், ஃபார் கம்யூனிட்டி ஒர்க், ஃபார் சேரிட்டி ஒர்க்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் ஒருவர் தான் இந்த ஸ்தேவான். அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க எப்படி இருக்கணுமா, அந்த சகோதரர் எப்படி இருக்கணுமா, இந்த 7 பேர் எப்படி இருந்தாங்களாம், அவங்க இருந்திருக்கணும். அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தோன்னா, 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை, பரிசுத்தமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும், நல்ல பேர் இருக்கணும். அந்த 7 பேரில் ஒருத்தர் தான் பிலிப் த இவாஞ்சலிஸ்ட். இன்றைக்கி ஸ்டீஃபன் தி இவாஞ்சலிஸ்ட். இந்த ஸ்தேவான் ஏன் முக்கியமாக பார்க்கப்படுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இம்மிடியேட்டாகவே அடுத்ததே இரத்த சாட்சியாய் மரித்தது இந்த ஸ்தேவான். இந்த மனிதன் பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தான். இந்த மனிதன் ஞானம் உள்ளவனாக இருந்தான். அந்த ஒரிஜினல் 7 பேர், ஜீசஸ் 12 சீஷர்களை உருவாக்குனார். அந்த 12 சீஷர்கள் 7 மூப்பர்களை உருவாக்குனாங்க. அந்த 7 மூப்பரில் ஒருவன் தான் இந்த ஸ்தேவான். அவன் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ததாக சொல்லப்பட்டிருக்குது. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படித்தோம். இதில் படிக்கும்பொழுது அவர்கள் கர்த்தருக்கென ஊழியம் செய்கிறவர்களாய் ஒரிஜினல் இந்த 7 பேரில் மிக முக்கியமானவர்களாக இருந்தாங்க. இவங்க செனகரிப்புக்கு முன்பதாக கூட நின்று பேசுகிறவர்களுக்கு திறமை இருந்தது. செனகரிப் சங்கம் நான் ஏற்கனவே சொன்ன 71 பேர் கொண்ட சங்கம். இந்த சங்கம் சாதாரண சங்கமில். இந்த 71 பேரும் சாதாரண ஆளுங்களை, பெரிய பெரிய பணபலம் படைத்தவர்கள், படைபலம் படைத்தவர்கள். அவங்க யாரையாவது முறைச்சிக்கிட்டா சாகடிச்சிருவாங்க. நம்ம ஜீசஸையே சாகடிச்சது இந்த செனகரிப் சங்கம் தான். அவங்களுடைய டீம். அவங்க 71 பேர் கையெழுத்து போட்டு பிலாத்து கையில் கொடுத்தாங்க பாருங்கள். பிலாத்தையே மிரட்டினாங்க அவங்க லெட்டரை வச்சு. அந்த செனகரிப் சங்கத்துக்கு முன்பதாக பேதுருவும் யோவானும் நின்றாங்க. அந்த செனகரிப் சங்கத்தால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்படியே போயிட்டு இருக்கும்போது செனகரிப் சங்கம் கிறிஸ்டியன்ஸ் மேலே ரொம்ப வெறுப்பாக இருக்குது. இந்த செனகரிப் சங்கம் யூதர்கள் ஆளை ஏற்படுத்தப்பட்டது. 71 பேர். அதில் தான் கமாலியல் கூட இருக்கிறாரு. அந்த செனகரிப் சங்கத்தில் தான், அது வழியாக தான் சவுல் கூட வரப்போகிறார். பவுலா மாறப்போகிற சவுல் வரப்போகிறார். இந்த செனகரிப்பு சங்கம் கிறிஸ்தவர்களை கொலை செய்வதுதான் தொழில். முதலாவதாக மரண தண்டனை இயேசு கிறிஸ்துக்கு சிலுவையில் கொடுத்தாங்க. செகண்ட் மரண தண்டனை கல் எறிந்து கொள்வது. they are not going to forgive. இன்னைக்கு 7ஆம் அதிகாரம் மொத்தம் 60 வசனம் இருக்குது. பெரிய சாப்டர் இது.
இந்த பெரிய சாப்டரில் அதிகமான விஷயம். ஒரு இவாஞ்சலிஸ்ட் ஆபிரகாம் காலத்துலேருந்து ஜீசஸ் வரைக்கும் எப்படி அருமையான ஒரு கனெக்ஷனை அவர் பேசுகிறார் என்பதுதான் இந்த சாப்டரோட முடிவில் 60ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஸ்தேவான் மரிப்பார். ஸ்தேவானோட மரணம் முடிவல்ல திருச்சபையே, ஸ்தேவானோட மரணம் துவக்கம். ஸ்தேவானோட மரணத்துக்கு எல்லாரும் போய் மாலை போட்டு கொடுப்பாங்களே, போய் மாலை போட்டு ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி இருந்து இல்லை அமைதியாக இருப்பாங்களே. ஆனால் ஸ்தேவானோட மரணத்துக்கு பரலோகமே திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை எழும்பி நின்றார். இயேசு கிறிஸ்து அவர் வெல்கம் பண்ணார். ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு டெத்து. ஸோ இவர் ஒரு ஓவர்சியர், கிருபை நிறைந்தவர். கடைசியில் இவருக்கு சனகரிப்பு சங்கம் கொடுத்த தீர்ப்பு மரணம். இன்றைய செய்திக்கு நாம் போக போகிறோம். இன்றைய செய்தி மிகவும் ஆச்சரியமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மரணத்தை கூட தழுவ இயேசு மாத்திரமல்ல, இயேசுனுடைய சீடனின் சீடன், சீடர்களின் சீடனும் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை 2 பகுதிகளாக நான் பிரிக்கப் போகிறேன். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் ஸ்தேவானும் இயேசுவும் என்பதாக பேசப் போகிறேன். ஆமென். 30ஆம் வசனத்திலிருந்து 60ஆம் வசனம் வரைக்கும் இயேசுவும் ஸ்தேவானும் என்பதாக பேசப் போகிறேன். ஆமென். ஜீசஸ்க்கு நமக்கு உள்ள உறவு டபுள் சைடு உறவு. நம்மளும் ஜீசஸை நேசிக்கிறோம், ஜீசஸை நம்மளை நேசிக்கிறார். நம்ம ஜீசஸுக்கு எதனா ஒரு காணிக்கை லைட்டாக போடுறோம், ஜீசஸ் நமக்கு மொத்தத்தையும் கொடுத்துடணும், கோடி கோடியாக தரணும். நம்ம அவருக்கு என்ன பண்ணுவோம், லைட்டாக ஒரு காணிக்கை போடும். நமக்கு நிறைய வருஷம் கூட்டி கொடுக்கணும். நம்ம ஒரு சர்ச்சுக்கு ஒரு 10 நிமிஷம் உட்காருவோம், மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் உட்காருவோம், கணக்கு பார்ப்போம். இல்லை, ஜீசஸ் தான் உயிரே நமக்கு கொடுத்துடணும். நம்ம அவர் பேரை கூட வெளில சொல்ல மாட்டோம். ஜீசஸ் நான் கிறிஸ்டியனா அப்படின்னுடுவோம். ஆனால் அவர் நமக்காக என்ன பண்ணோம், சிலுவையில் வந்து நான் இந்த பாவிக்காக சாகிறேன்னு நமக்காக நிற்கணும். இதை எனக்கு தோணும்போது நானும் இயேசுவோம் அப்படின்ற மாதிரி, நானும் இயேசுவோம் எப்படி இருக்கும் அப்படின்றது போதும். ஆனால் எனக்கும் இயேசுக்கும் இல்லை உறவா, ஸ்தேவானுக்கும் இயேசுக்கும் உள்ள உறவு. ஸ்தேவான் அவருக்காக மரிக்கக்கூட ஆயத்தமாக இருந்தான். இயேசு அவனுக்காக ஏற்கனவே மரித்து போயிருந்தார். இன்றைய செய்தியில் ஸ்தேவானை பேச சொல்லுவாங்க. ஆமென். காரியம் இப்படி இருக்கிறதா? ஆசாரியன் அவனை நோக்கி பார்க்கிறான். காரியம் இப்படி இருக்கிறது, இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். என்ன பண்ணுறான்? என்ன ஸ்தேவான்? எத்தனை பேர் இருக்கிறாங்க அங்கே? 71 பேர். மறந்துடாதீங்க, சனகரிப்பு சங்கத்துக்கு முன்பாக நிற்கிறார். அங்கே மெயின் பர்சன் யார் தெரியுமா? பேசுகிறவர் ஆசாரியன், பிரதான ஆசாரியன். அவனுங்க யாருங்க? இன்னும் அந்த மாமனார் மருமகன் தான். அண்ணாவும் காய்வாவும் அனனியா இப்படிலாம் ஆளுங்க வரப்போகிறாங்க. இனிமேல் நெக்ஸ்ட் பதவி போயிடும், அடுத்தடுத்த ஆள் வரும். அதில் அந்த பிரதான ஆசாரியன் கேட்டான், காரியம் இப்படியா இருக்கா? என்ன ஸ்தேவான்? ரைட்டா? இப்போ சனகரிப்பு சங்கத்துக்கு சில ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சனகரிப்பு சங்கம் முழுவதும் யூதர்கள், சரியா? எத்தனை பேர் அவங்க? 71 பேர் தான் இருக்காங்க. இவங்களுக்கு ப்ராப்ளம் யார் கூட தெரியுமா? ரோமர்கள் கூட. இந்த பில்டிங்குள்ளே தான் இந்த யூதர்களுக்கு பவர். பில்டிங் விட்டு வெளியே போனால் யாருக்கு பவர்? ரோமர்களுக்கு பவர். சரி, அதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா இவங்களுக்குள்ளே நிறைய செக்ட் இருக்குது. பரிசெயர், சதிசெயர், வேதப்பராகர் இவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாலையும் இவங்களுக்குள்ளேயே உட்பூசல். ஆனால் 71 பேர் ஒன்றா உட்காந்துருக்காங்க. யாரை எதிர்க்க? கிறிஸ்தவர்களை எதிர்க்க. யூதர்கள் மட்டும் இவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, கிரேக்கர்களும் ப்ராப்ளம். கிரேக் யார்? ரோமர்களுக்கு முன்னாடி வந்தாங்க. இப்போ மெயின் ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ண வராங்க இம்மிடியேட்டாக. நம்ம எப்போதும் இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் அதை பார்ப்போம், அடுத்த மாதம் வர்றதை தள்ளி போடுன்னு பார்ப்போம். அது மாதிரி இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா, கிறிஸ்தவம் என்று சொல்லுகிற ஒன்று வளர்கிறது. ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணார், அவர் பேர் கிறிஸ்து. அவரே கொண்டாங்க, என்னென்னமோ ஐடியா பண்ணாங்க, பொய் சாட்சிலாம் சொல்லி 71 பேர் சைன் போட்டு ஊரெல்லாம் கூட்டி கவர்னரை கூட்டி வர வச்சு ஜீசஸ் மேலே தப்பான பழியை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அவர் செத்து போயிட்டார், அடக்கம் பண்ணிடலாம், எல்லாரையும் போல் அடக்கம் பண்ணலான்னு பார்த்தா ஏஞ்சிட்டாருன்னு வேறு புது செய்தி, அது புது பொருளி வருது. அவர் உயிராக ஏஞ்சிட்டாருன்னா முதல் பயம் யாருக்கு தான்? இந்த 71 பேருக்கு தான். அதில் வேறு ரோமன் மிலிட்ரியே அறிக்கை விட்டுருச்சு, இந்த ஜீசஸ் மரித்து உயிராக இருந்தது ஏதோ ஸ்பிரிச்சுவல் இஷ்யூ மாதிரி தருது. அந்த மிலிட்ரி கமாண்டர்களே அவங்களோட அறிக்கை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன், இவர் வேற நம்மள மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிலாத்து கவர்னர் என்ன சொல்லிட்டாருன்னா, யூதர்களின் ராஜாவாகிய கிறிஸ்துன்னு வேறு போர்டு அடிச்சிட்டார். இவனுங்களுக்கு எல்லா சைடும் அடி. எதனால? கிறிஸ்தவத்தினால. டீல் பண்ண ஆரம்பித்தாருங்க. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அரெஸ்ட் பண்ணலாம் என்று நினைத்தால் அவங்க பாட்டு நடக்க முடியாத நடக்க வச்சுட்டாங்க. பப்ளிக்கெல்லாம் இவங்க சைடு இருக்கிறது. பார்த்தாங்க, என்னால் தலையை அழிக்க முடியல, உடல் அழிக்க முடியல, இந்த சிண்டு வரல அழிப்பண்ணு ஸ்தேவானை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமீன். சிம்பிளாக சொல்லணும், என்னது?
ஸ்தேவான் காரியம் எப்படி இருக்கு? இப்படியா இருக்கு? நீ சொல்கிறபடி இருக்கா? வளருவீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? இயேசுவை பற்றி பேசுவீங்களா? அப்படின்னும் பொழுது ஸ்தேவான் பேச மாட்டாருன்னு பார்த்தா பேச போகிறாருங்க. 59 வசனம் பேச போகிறார். அல்லையா? மொத்தம் இதில் 60 வசனம் இருக்குது. இதில் ஏறக்குறைய 59 வசனம் அவர் தான் பேச போகிறார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் கழித்து ஸ்டார்ட் பண்ண போகிறார். He is going to talk about the history of Israel. இஸ்ரேல் இன்னைக்கு உட்காந்துருக்கிய அண்ணா காய்பா நீ யார் அப்படின்னு பேச போகிறார். நான் அப்படியே யோசிக்கலாமா? அண்ணாவும் காய்பாவும் யார்? பிரதான ஆசாரியர்கள். அப்போ அவங்க எந்த கோத்திரத்தில் வந்திருப்பாங்க? லேவி கோத்திரம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். லேவி யார்கிட்ட இருந்து வந்தான்? யாக்கோபு. யாக்கோபு யாரோட புள்ள? ஈசாக். ஈசாக் யாரோட புள்ள? ஆபிரகாம். ரைட், ஆபிரகாம்லேருந்து வரப்போகிறார். ஆமீன், ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஸ்தேவானோ யாரோட பேரன் தான்? ஆபிரகாமோட பேரன். பிரதான ஆசாரியன் யாரோட பேரன் தான்? ஆபிரகாமோட பையன். ஜீசஸும் யார் தான்? ஆபிரகாமுடைய வாரிசு. ஆக ஆபிரகாம்லேருந்து வரப்போகிறார். என்ன ஆபிரகாம்லேருந்து வரப்போகிறார் என்றால், நம்முடைய செய்தியினுடைய முதல் பக்கம் வரப்போகிறது ஆபிரகாம் காலம். The story of Israel in the time of Abraham. பேசு என்று சொல்லும்பொழுது அந்த காலத்தில் இயேசுவை சிலுவைக்கு மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுத்த அதே காய்பாதான் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறான். ஆமேன். இந்த காய்வா கோவப்பட்டு அடிப்பார், உடைப்பார். எப்போ தெரியுமா? இயேசு தேவனுடைய குமாரன் நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களை கொன்றுவார். ஏன்னா அவர் சொல்வார் தேவனுக்கு குமாரனே இல்லை. ஓகேயா? ஏதாவது அற்புதம் அடையாளம் செஞ்சீங்க, நீங்கள் கெட்டது பண்ணிங்கன்னா கூட விட்டுருவார். பரபாசா கூட வாழ விட்டுருவார். ஆனால் இயேசு என்ன பண்ணுவார்? சாகடிப்பார். இன்றைக்கு ஸ்தேவான் பேச போகிறான். சனகரிப்பு முன்பதாக சனகரிப்புக்கு தெரியாததை பேச போகிறார். பைபிள் படித்தவர்களுக்கு தெரியாத பேச போகிறார். ஸ்தேவன் இங்கே தன்னை பற்றி டிஃபெண்ட் பண்ண, நான் என்ன பேசினேன், நான் என்ன தப்பாக பேசினேன், நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படிலாம் பண்ணல. சாதாரண வரலாறை பேசுகிறான். 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் இந்த இயேசு இருக்கிறாரே, இந்த இயேசுவின் மூலமாய் வந்திருக்கிற இயேசு அவர்கள் இருக்கிறார்களே, கிறிஸ்து அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களே கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் பேச போகிறார். ஆமேன். கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன தெரியுங்களா? அவருக்கு ஒத்த புள்ள கூட இல்லாத போது வானத்தை காட்டினார். என்னத்த இருந்தது? நட்சத்திரம் இருந்தது. எண்ணுன்னு சொன்னார். ஆபிரகாமால் என்ன முடியுமா? இன்றைக்கி எவ்வளோ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்துருச்சிங்க. துட்டு போட்டோம்னா கிடுக்கிடுன்னு எழுதிடுது இல்லை? கரெக்டாக நம்ம கை ரேகை அப்படி தொட்டதும் கண்டுபிடிச்சது இவர் தான். ஆனால் நட்சத்திரத்தை கண்டே பிடிக்க முடியல. எத்தனை இருக்குன்னு சொல்லவே முடியலை. அவ்வளோ வாரிசா உன் வாரிசு மாறும்னு ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? அது தெரியும். இப்போ எண்ணி பார்த்தோம்னா ஆபிரகாம் வழியில் வந்த, ஈசாக்கு வழியில் வந்த, யாக்கோபு வழியில் வந்த, யூதா வழியில் வந்தவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள ஜனத்தொகையில் 1% கூட இல்லை. எத்தனை பர்சன்ட் கூட இல்லை? ஒரே 1% கூட இல்லை. அப்போ எப்படி வானத்தின் அளவு ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம்? இப்போ நான் கேள்வி கேட்குறேன், நீங்களும் நானும் ஆபிரகாம் வழியில் தான் வந்தவங்க. நம்ம யார் வழியில் ஆபிரகாம் பிள்ளையாக மாறினோம்? இயேசுவின் வழியில். அவங்க ஆபிரகாமோட பிள்ளை தாவீது வழியில் பிறந்தாங்க, இல்லைனா லேவி வழியில் பிறந்தாங்க, எங்கெங்கே பிறந்தாங்க. நம்ம யார் வழியில் வந்துட்டோம்? இயேசு வழியில். இப்போ முடிஞ்சால் கிறிஸ்தவர்களை என்ன சொல்லுங்கள்? அல்லேலூயா. என்ன முடியாது. எண்ணிக்கினே இருக்கும்போது ஒரு 100 பேர் இன்றைக்கி எங்கன்னா ஞானஸ்தானம் எடுப்பாங்க. வேறு எதையும் எண்ணி விடலாம். ஆக யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. ஆபிரகாமுக்குள்ளே நிறைய பிள்ளைங்க இருக்கும். தாவீது போய் எடுக்க முடியாது. ஐயோ என் பசங்க கம்மி அப்படியே எடுக்கும்போது ஜீசஸ் போய் எடுப்பார். என் வம்சம் பூமி எண்ணி முடியாத வம்சம் ஆயிரும். ஆக இன்றைக்கி ஸ்தேவான் பேசுகிற சப்ஜெக்டை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய வாரிசுகள். ஹல்லேலூயா, ஆமென். இதை பற்றி பேச போகிறார். ஆபிரகாமை கர்த்தர் எப்படி அழைத்தார் என்பதை இன்றைக்கு ஸ்தேவான் பேச போகிறார். ஆபிரகாமை எந்த ஊரிலிருந்து அழைத்தார்? 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் இப்போ நம்ம படிக்க போகிறோம் பாருங்க. சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கும் முன்னே, அந்த ஊர் பேர் என்ன பாருங்க?
காரானூர். நம்ம அந்த காரானூருக்கு இன்னொரு பேர் ஊர் என்கிற தேசம். காரானூர், ஊர், கல்தைய தேசம், இதெல்லாம் பைபிளில் உள்ள எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆபிரகாம் பற்றி. இன்னைக்கு மெயின் பாயிண்ட் சொல்லுகிறார், மெசொப்பொத்தோமியா நாட்டிலே. நீங்கள் கூகுளில் போய் மெசொப்பொத்தோமியா நாகரிகம் என்று போட்டிங்கன்னா பெரிய நாகரிகம், மெசொப்பொத்தோமியன் சிவிலைசேஷன். ஆமேன். ஹரப்பா அண்ட் மொகஞ்சதாரோ சிவிலைசேஷன் இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக அதை காட்டிலும் பழமையான முக்கியம் வாய்ந்தது தான் இந்த மெசொப்பொத்தோமியா சிவிலைசேஷன். அந்த சிவிலைசேஷனில், அந்த வளர்ந்த நாடிலே இருந்தபோது தேவன் அவனுக்கு தரிசனமானாராம். தரிசனமான தேவன் ஆபிரகாமை பார்த்து ஒன்னே ஒன்று சொன்னாராம். என்ன பாருங்கள், உன் தேசத்தை, உன் இனத்தை விட்டு புறப்படு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, வீட்டை காலி பண்ணு போ. நம்மளை நிறைய பேர் சொந்த வீடோடு இருக்கிறோம். உனக்கு சொந்த வீடு என்னம்மா, உனக்கு சொந்த வீடு இல்லை, கர்த்தர் என்ன கிருபையாக இப்போ சொந்த வீட்டில் இருக்கிறார். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, காலி பண்ணு, இந்த ஊரை விட்டு போ அப்படின்றார். அங்கே நமக்கு சொந்த வீடு இருக்குமா, வாடகை வீடு இருக்குமா? நம்ம யோசிப்போம், வீட்டு வாடகையில் போகலாமா, தர வாடகையில் போகலாமா? போய் பார்ப்பீங்க, எல்லாம் குட்டி குட்டி வீடாக இருக்கும். நீங்கள் பார்த்தா ஒரு 100 பேர் 200 பேர், ஏன்னா வேலைக்காரங்களாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, வீடு வாடகை எடுக்க மாட்டீங்க, தர வாடகை எடுத்துப்பீங்க. எடுத்துகிட்டு சொல்லுங்கள், நான் ஷெட்டு போட்டுக்கிறேங்க. அதெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா ஆடு மாடுலாம் இருக்குது, ஷெட்டு போட்டுக்கிறோம். எத்தனை ஏக்கர் வேணும்? எனக்கு ஒரு 50 ஏக்கர் வேணும். சரி, ஓகே, 50 ஏக்கருக்கு மாதமானா 50,000 தா, இல்லை 1,00,000 தான் வாடகை விடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எடுத்துப்பீங்க. இப்படியே தான் வாழணும். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இவன் இவ்வளோ பெருசாகிட்டான், எவ்வளோ வாடகை எடுக்கிறான்? தர வாடகை 50 ஏக்கர் எடுக்கிறான். இந்த 50 ஏக்கரை காசு கொடுத்து வாங்க முடியுமா உங்களால்? என்னால். நம்ம சர்ச்சுக்கு இப்போ ஒரு கிரவுண்டு வாங்குறதுக்கு நான் கஷ்டப்பட்டுனுக்கிறேன். ஜனம் பெருத்துருச்சு, ஆனால் இடம் அதே தான். ஆபிரகாம் பண்ணிக்கு ப்ராப்ளம். அவ்வளோ ஜனத்துக்கு லேண்டு வாங்க முடியல, தர வாடகையில் தான் இருக்கார். ஆனால் ஆண்டவர் சொன்னார்னு போயிட்டார். ஆமேன். அழைப்பு தாங்க பெருசு, லேண்டெல்லாம் செகண்டு தான், இடம்லாம் செகண்டு தான். எத்தனை பேர் கத்தருக்காக போகலான்னு நினைக்கிறீங்க? நேற்றைக்கு ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போயிருந்தோம். கவனிமா, கத்தர் உன்னை ஆஸ்வதிப்பாராக. நேற்று ஒரு ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே நம்ம பிரதர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சர்ச்சுக்கு, ஓஎம்ஆர் சர்ச்சுக்கு லேண்டு பார்க்கலாம் வாங்க பாஸ்டர்னு போனார். அங்கே ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு திறந்து காட்டினார். அந்த இடம் இந்த ஹால் மாதிரி 2 மடங்கு இருக்குது. 25 லட்சமோ என்னமோ வாங்கிங்க அப்படின்னார். நான் சொன்னேன், இப்போ வாங்குறதுக்கெலாம் எனக்கு ஐடியா இல்லை, இந்த இடத்த விபிஎஸ் நடத்த கொடுப்பாங்களான்னு கேளுங்கண்ணே. ஓஎஸ் நடத்திங்க அப்படின்ட்டார். இப்போ சாவி அவர் வச்சுக்கிறாரு. நம்ம 3 இடத்துல விபிஎஸ் நடத்தணும் திங்கக்கிழமையிலேருந்து. ஒன்று இப்போ ஆல்ரெடி நடத்துகிற இடத்துல, இன்னொன்று அங்கே செம்மஞ்சேரியில் அந்த மெயின் ரோடு பக்கத்தில் அந்த அம்மாவோட லேண்டில், இன்னொன்று இந்த பிரதர் இடத்துல. இடம் வாங்கிட்டு நடத்தலாமா, வாடகை கட்சா கூட நடத்தலாமா? வாடகை கட்சா தான் நடத்தணுமா, இல்லை ஒரு வாரம் நடத்திங்கனாலும் நடத்தணுமா? என்ன சொன்னாலும் புறப்பட்டு போனால் புறப்பட்டு போய் நடத்த வேண்டும். இல்லை எந்த பேச்சுக்கும் இடமே. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ புறப்பட்டு வா. அதனால கல்தோய தேசத்தை விட்டு காரானூரிலே புறப்பட்டான், வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்தான். பிறகு அந்த தேசத்தை விட்டு அவன் அழைத்து கொண்டு வந்து இந்த தேசத்திலே குடியிருக்கும்படி சொன்னார். இப்போ இருக்கிற இஸ்ரேலில் 5ஆம் வசனம் பாருங்க, ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுக்கு கையாட்சியாய் கொடுக்காமல். ஹல்லேலூயா. நிலத்தை எதில் அளக்குறாங்கப்பா? எத்தனை அடி, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு? அதனப்பா தம்பி நேற்று கூட போயிட்டு வந்தார் இல்லைப்பா, லேண்ட் அளக்கிறதுக்கு. என்ன கணக்கில் அளக்குறாங்க? எத்தனை அடி, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு? அடிக்கடி எவ்வளோ? பிரதர், நம்ம ஆபிரகாம் தாத்தாக்கு இன்னைக்கு மொத்த இஸ்ரவேலுக்கும் சொந்தக்காரராக இருக்கார் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுக்கு ஒரு அடி கூட இல்லாத பொழுது, ஆமென், பிள்ளையும் இல்லாத போது, கால் வைக்க இடமும் இல்லை, சுதந்திரிக்க பிள்ளையும் இல்லை, நம்மளோட ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது, இந்த நிலத்தை உனக்கும் உன் பின்வருக்கும் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினாரே. அல்ல என்ன பண்ணாரா? வாக்கு பண்ணார். ஆனால் ஆபிரகாம் தாத்தாக்கு அங்கங்கே இடம் கொடுத்தார், குட்டி குட்டி இடம். பெத்தேல், த மக்பில்லா, அது மாதிரிலாம் இடம் கொடுத்தார். சின்ன சின்ன இடம், அவங்க ஃபேமிலி வசிக்க முடியாது. ஆனால் பெரிய ஃபேமிலி குட்டி குட்டியாக வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆமேன். ஒரு 10க்கு 10 நான் இடம் வாங்கிறேன்னு வைங்களேன், இந்த சர்ச் எதுவுமே இங்கே வைக்க முடியுமா? இல்லை, வைக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி சின்ன சின்னதாக வாங்கி வச்சுருந்தார். இந்த ஜனம் வாடகையில் இருக்கும்போதே எகிப்துக்கு போயிடுச்சு. சாப்பாடு கம்மியாக இருக்குன்னு கிளம்பி போயிடுச்சு. கிளம்பி போன ஜனம் எகிப்துலேயே தங்கிருச்சு. 400 வருஷம் தங்கினாங்களா? எத்தனை வருஷம் தங்கினாங்க? இப்போ ஆபிரகாமே செத்து போயிட்டார். ஆபிரகாம் செத்து போய் பேரங்காலத்தில் யாக்கோபே தாத்தாவாக இருக்கார். அப்போ தான் போகிறாங்க.
அந்த ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை 400 ஆண்டுகள் கழித்து அடிமைதனத்தில் இருந்த அவர்களை கர்த்தர் மீட்டு கொடுத்து வந்தார். ஆபிரகாமே கானான்லே குடியிருந்தார்னா கூட அந்த லேண்டை எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. அவர் கானானை விட்டே வேற எங்கேயும் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டார். எகிப்து என்பது ஆப்பிரிக்காவில் இருக்குது, இஸ்ரேல் என்றது மிடில் ஈஸ்டில் இருக்குது, இல்லை ஆசியாவில் இருக்குது. அவர் ஆசியாவை விட்டே அவங்க ஃபேமிலி எகிப்துக்கு போயிடுச்சிங்க. ஆமேன். இப்போ நம்ம இருக்கிற இடம் பட்டாபிராமில், இந்த பட்டாபிராமில் உனக்கு தனத்தை தருவேன்னு கர்த்தர் சொல்கிறான்னு வைப்போம். நம்மளாம் இங்கே இருக்கிறோம். அப்புறம் இங்கே சாப்பாட்டுக்கு பஞ்சமாக இருக்குன்னு ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டோன்னு வைங்க. எங்கே போயிட்டோம்? திரும்பி வருவோமா? இங்கே எதனா பட்டா கிட்டா இருந்து இங்கேருந்து கவர்மெண்ட்டு கூப்பிடணும், உங்களுக்கு சொத்து இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டா தான். ஒரு பெரிய பவர் நம்மை இயக்கினால் தான் வருவோம். அந்த பெரிய பவர் தான் கர்த்தர். எகிப்தில் இருந்த மக்களை கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஓட ஃபேமிலியில் நிறைய பிரின்சிபல் இருக்குது. அந்த உண்மையான தெய்வத்தை வணங்குவார்கள். ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் விருத்த சேதனம் செய்வார்கள். ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? விருத்த சேதனம். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணுவார்கள். ஆமேன். விருத்த சேதனம் வேறு எந்த கல்ச்சர்லையும் அன்னைக்கு இல்லை விருத்த சேதனம் பண்ணுவது. அப்புறம் யாரை தொழுது கொள்வாங்க? கர்த்தரை மட்டும் தான். வேறு எங்கேயும் தொழுது கொள்ள மாட்டாங்க. பச்சை மரத்துக்கிட்ட கூட்டு போனீங்கன்னா தொழுதுக்க மாட்டாங்க. சாப்பிட்றதும் பார்த்து தான் சாப்பிடுவாங்க. விரி குழம்புள்ளது சாப்பிடுவாங்க, அசை போடுறது சாப்பிடுவாங்க, செதில் உள்ளது சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு ரொம்ப பக்தியான இது தப்பு அது தப்பு தொட்டால் தீட்டு அப்படிலாம் சொல்கிற ஒரு சந்ததி வளர்ந்து வருகிறது. சிறு ஒரே ஒரு வேர் துளிர்த்து வருகிறது போல். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிலிருந்து யாக்கோபு பற்றி ஆபிரகாம் பற்றி பேசி, ஈசாக்கு பற்றி டச் பண்ணி, யாக்கோபு பற்றி பேசி, நம்முடைய ஸ்தேவான் இன்றைக்கி மெசேஜில் யோசேப்பை பற்றி பேச போகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இதுக்கு அடுத்தபடியாக அந்த தரத்தில் நிற்கிற ஆள் யார் தான்? அந்த 12 பசங்களில் யோசேப்பு தான். யூதா கிடையாது. யூதாவோட லைஃப்பில் ரொம்ப பிட்டர். அவரோட ஒய்ஃப் இறந்துருவாங்க, அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணுவார். யூதா, லேவி, சிமியோன், ரூபன், ஒரே ஒருத்தன் தான் ஸ்டாண்டர்ட். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் யாருங்க? யோசேப்பை பற்றி பேசுகிறார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார். யோசேப்பை கர்த்தர் எகிப்தின் ராஜா அவனுடைய கண்களை தயை கிடைக்கும்படி செய்கிறார். அங்கே அவன் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். இஸ்ரேல் தேசத்தை, அந்த எகிப்து தேசத்தை கானானிலிருந்து போன மக்களையும் எகிப்தில் உள்ள மக்களையும் அவன் பெரிய பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுகிறான். பார்ப்போம். யோசேப்பா எகிப்துக்கெலாம் போனாரே, எங்கே அன்னைக்கு யோசேப்பு இல்லைனா ஆப்பிரிக்காவும் அழிஞ்சிட்ருக்கோம், இஸ்ரேலும் அழிஞ்சிட்ருக்கோம். அவர் பிளான் பண்ணி முன்னாடியே என்ன பண்ணார்? சாப்பாடு சேர்த்து வச்சார். 7 வருஷம் சேர்த்து வச்சார். 7 வருஷம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? 7 வருஷம் எதுனா பச்சை பயிறு பச்சை இலையை சாப்பிட்டு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. 7 வருஷம் தானியத்தை சேர்த்து வைத்தான். அல்லேலூயா. அந்த நேரத்தில் அவங்க அண்ணன் தம்பிகளையும் காப்பாற்றினான். 2 இனமும் காப்பாற்றப்பட்டுச்சு. இஸ்ரேலர்களும் காப்பாற்றப்பட்டார்கள், எகிப்தியர்களும் காப்பாற்றப்பட்டார். 70 பேர் அன்றைக்கு காப்பாற்றப்பட்டார்களாம். எத்தனை பேருங்க? 70 பேர். அந்த 70 பேர் 400 வருஷம் அங்கே இருந்துட்டாங்களாம். எத்தனை வருஷம் இருந்தாங்களா? 400 வருஷம் கழிச்சு அவங்க பைபிளில் இருக்குது, ஒரு நாள் எகிப்தை விட்டு நீ போவாய், ஒரு நாள் எகிப்தை விட்டு நீ போவாய், எகிப்து உன்னுடைய தலை, நீ எங்கே போக வேண்டும்? கானானுக்கு போக வேண்டும். கானான் எப்படி நமக்கு சொந்தமாகுது? நம்முடைய தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கார். வந்தா, அல்லேலூயா. பாருங்க எங்கே வராங்க? வந்தால். அங்கே இந்த தாத்தா லேண்டு வாங்கி வச்சுட்டு போல, ஒரு கல்லறை மட்டும் தான் வாங்கி வச்சுட்டு போயிருக்கு. 16ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய சந்ததி இடத்தில் ரொக்க கிரியத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையிலே வைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. என்னதான் வாங்கி வச்சுக்கிறாரு? கல்லறை. அண்ணாயா பில்டிங் வாங்கி வச்சுட்டு சர்ச்சு கட்டிட்டு போனா என்ன வாங்கி வச்சுட்டு போயிருக்க? கல்லறை. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஆமேன். இஸ்ரவேல் ஒரு குழந்தை, அம்மா வயிற்றில் இருக்கிற குழந்தை பிறந்து தான் ஆகணுன்றனால 10 மாதம் கழித்து வர்றது போல் 400 வருஷம் முடிந்த பிறகு இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியே வந்து தான் ஆக வேண்டும் என்கிற நிலை வந்தது. எல்லாரும் அங்கேருந்து உபத்திரப்பட்டு கொண்டிருக்கும்போது கர்த்தர் மோசேவை அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்போ அடுத்த லீடர் நீங்கள் யாரும் ஞாபகம் வச்சுக்கணும்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே. ஆபிரகாம் காமன், ஈசாக்கு காமன், யாக்கோபு காமன், யோசேப்பு கோத்திரம், மோசே லேவி கோத்திரம். ஆமேன். இந்த மோசேக்கும் நிறைய ஆபத்து வந்துச்சு.
3 மாதம் அவங்க அம்மா காப்பாற்றினாங்க, தூக்கி தண்ணியில் நாணல் பெட்டியில் போட்டாங்க, அவன் செத்துருவான்னு பார்த்தாங்க. ஆனால் யார் வளர்த்தது? ராஜாவோட பொண்ணு வளர்க்குறா. ஹீ வாஸ் த டாப் ஸ்டூடெண்ட். சகல சாஸ்திரங்களிலும், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் மோசே வல்லவனானான்றத மோசே தாம் புஸ்தகத்தில் எழுதிட்டு போல ஸ்தேவான் தான் சொல்கிறார். மோசேக்கு அப்புறம் 4000 வருஷம் கழிச்சு யார் சொல்கிறாரு? ஸ்தேவான் தான் சொல்கிறார். 22ஆம் வசனம், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களும் கற்பிப்பட்டு வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனானான். மிலிட்ரி லீடரும் அவர் தான், சட்ட ரீதியான லீடரும் அவர் தான், எல்லாவற்றிலும். 40 வயதாகிறது அவனுக்கு. இப்போ எத்தனை வயசு ஆகுதுங்க? எகிப்திலிருந்து கோஷேன் தேசத்துக்கு போகிறான். புரிஞ்சுங்க, எகிப்தில் தான் வளர்ந்தான், பேலஸில். கோஷேன் நாட்டுக்கு போகிறாங்க, அடிமைகள் இருக்கிற இடம். ஏன் போகிறான்னு சொல்லுங்கள்? அவன் மனசாட்சிக்கு தெரியும், நான் அரண்மனையில் வளர்ந்தாலும் என்னை பெத்த தாய் எங்கே இருக்காங்க? அங்கே. சாதாரணமாக ஒரு திங்கிங் பண்ணி பாருங்கள். எகிப்தில் எல்லாருமே எப்படி இருப்பாங்க? ஆப்பிரிக்கர்கள், கருப்பாக வாட்டஞ்சாட்டமாக வெயிட்டாக இருப்பாங்க. ஒரே ஒரு குழந்தை மட்டும் கலராக சக்கச்சவல்னு இருக்குது. அது யார்? மோசே. பார்க்கும்போதே தெரியும் இது யாரோட புள்ள தான். அங்கே புள்ள தான். எகிப்தில் உள்ள எல்லாரும் மோசேவை எப்படி பார்ப்பாங்க? விசித்திரமாக பார்ப்பாங்க. இந்த ராணியோட பையனா, இவனா அப்படின்வாங்க. அப்படின்னு அந்த ராணி சொல்லியிருக்கோம், இது நான் வளர்த்த புள்ள. என்ன புள்ள? பெற்ற புள்ள இல்லை, என்னது? வளர்த்த புள்ள. அவன் பார்க்கும்போது அதுவும் இருக்காங்க எல்லாம் இல்லையா, அந்த இஸ்ரவேலன் தான் இவன், எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. ஃபுல் பவரில் இருக்கிறான். ஒரு நாள் மிஸ்டேக் நடந்துச்சு பாருங்கள். அந்த ஒரு நாள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். போனால் இஸ்ரவேலனை எகிப்தியன் அடிக்கிறான். மோசே கோவம் வந்துச்சு, தட்டி கேட்டால் அவன் கேட்குற மாதிரி இல்லை. அவனுக்கு தான் வாக்கு வல்ல சண்டை எல்லாம் தெரியல. ஒரே அடி. எகிப்தியன் என்ன பண்ணிட்டான்? வெட்டி கொலை செய்து விட்டான். ஆமேன். என் அண்ணன் தம்பிலாம் என்னை ஏற்றுப்பாங்கன்னு பார்த்தா அடுத்த நாள் 2 பேர் அண்ணன் தம்பிகளே அடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்கும்போது, ஏன்டா தப்பு பண்ணுறீங்க, ஏன் அடிச்சுக்கிறீன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நேற்று எகிப்தியனை சாவடிச்சல்ல, அந்த மாதிரி எங்களை சாகடிக்க பார்க்குறியா? நீ யாரா? உன்னை யார் இங்கே தலைவனாக்குனது அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசுனாங்க. மோசேக்கு மனம் மடிவாச்சு. ஐயோ, எகிப்தியன் பக்கம் நிற்கலான்னு பார்த்தா மனசாட்சி ஒத்துக்க மாட்டுது. நான் யார்? இஸ்ரவேலன். இஸ்ரேல் பக்கம் நிற்கணும். இஸ்ரேல் பக்கம் வந்தால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்கன்னு அம்மாவையும் விட்டுட்டான், இந்த யூதர்களையும் விட்டுட்டான். ஈஜிப்ட்லேருந்து அவங்க அம்மாவையும் விட்டுட்டு ஓடி போனானா மீதியான் தேசத்துக்கு. எங்கே ஓடிட்டான்? அந்த மீதியான் தேசத்துக்கு ஏன் ஓடினாங்கன்னா, இட் இஸ் அவுட் சைட், வெரி ஃபார் ஃப்ரம் த பவுண்டரி ஆஃப் ஈஜிப்ட். ஈஜிப்ட் மன்னன் தான் சூப்பர் பவர். இது ரொம்ப தூரம் ஓட்டான். ஈஜிப்ட் அங்கே வராது, அங்கே மீதியான் நாடு, மீதியானியர்கள் அங்கே இருக்கிறாங்க. கண்ட்ரி விட்டு கண்ட்ரி ஓட்டான். ஆமேன். போயிட்டு எத்தனை வருஷம் ரிட்டர்ன் ஆகல தெரியுமா? ஈஜிப்ட் பார்டர் பக்கம் வந்தால் கூட பிடிச்சிருப்பாங்க. அவன் ஒரு கைதி, கொலை குற்றவாளி. எகிப்தில் வந்தால் என்ன பண்ணுவாங்க? அரெஸ்ட் பண்ணுவாங்க. எகிப்தில் கேஸ் எப்போ தெரியுமா மூடுவாங்க? அந்த அந்த ஜட்ஜிங்கெல்லாம் இறக்கும்பொழுது, அந்த ராஜா சாகும்போது. அந்த ராஜாவை செத்துட்டான். இவனை மோசேவை தேடுங்கன்னு சொன்ன ராஜாவை என்ன பண்ணான்? செத்துட்டான். 40 வருஷம் ஆயிடுச்சு. சட்டம்லாம் மாறிடுச்சு. இறந்தவங்களாம் யாரோ. மோசேக்கு இப்போ 80 வயது. அதனால் இன்னைய சட்டம்லாம் மாறாது. அன்றைக்கி பேப்பர் அழிஞ்சிரும், இன்றைக்கி எல்லாம் கம்ப்யூட்டர் ஆகிடுச்சு. எத்தனை வருஷம் கழிச்சு 100 வயசு தாத்தாவானா கூட தப்பு பண்ணியிருந்தால் என்ன பண்ணிடுறாங்க? அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏஐலாம் வந்துருச்சு. இவர் 20 வயசில் எப்படி இருந்தாருன்னு அதுவே காட்டி கொடுத்துது. அந்த மாதிரி அன்றைக்கி இல்லை. மோசே திரும்பி எகிப்துக்கு வர போகிறார். பாருங்கள், இந்த மோசே இங்கேருந்து ஓடி போன மோசே ஆடு மேய்க்கிற தொழில் செய்து கொண்டிருக்கிறான். ஆடு மேய்க்கிற வேலை செய்து கொண்டிருக்கிறான். இந்த ஆடு மேய்ச்சிருந்தவனா கர்த்தர் சந்திச்சாருன்றதை விட ஆடு மேய்த்து கொண்டே கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தவனை கர்த்தர் சந்தித்தார். என் செய்தியை கேட்டுக்கொண்டுக்கிற மகனே மகளே, நீ எந்த வேலையிலனாலும் இருக்கலாம், அந்த வேலையை ஆடு மேய்க்கிற வேலையாக வச்சுங்க. அந்த ஆடு மேய்க்கிற இடத்துல உங்களை சந்திக்க இயேசு அங்கே வருவார். மோசே சீனாய் மலை மேலே ஆடு மேய்ச்சினுக்கிறார். அந்த மலையை நீங்கள் மறக்கக்கூடாது. இவ்வளோ நாள் சீனாய் மலையை பற்றி பேசலை. போனால் அந்த இடத்துல ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன் அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் காலில் உள்ள பாதரட்சியை போட்டுட்டு இந்த இடத்துல வா, இந்த ஜனங்களை காப்பாற்றும்படி நான் வருகிறேன், நான் தனியாய் போகும்போதில்லை, உன்னை அனுப்புவேன், நீதான் அந்த ரட்சகன் என்று சொல்லி அவனை அழைத்து அனுப்புகிறார். இந்த மோசே அங்கே போய் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து தன் மக்களை மீட்டு கொண்டு வருகிறார். லீடர்ஷிப் குவாலிட்டி. லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன தெரியுமா? யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் ப்ராஜெக்டை நடத்தி முடிக்கணும். எல்லாரும் திட்டுவாங்க, இருந்தாலும் வேலையை நடத்தி முடிக்கணும். ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நடத்தி முடிக்கணும். கர்த்தர் மட்டும் ஆனால் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார். மோசஸ் காண்டர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாருன்னு தெரியும்ல. அற்புத அடையாளங்கள் செய்து செங்கடலை கடந்து எல்லாரையும் எழுப்பி கூட்டி கொண்டு வரார். ரைட்டா? இப்போ வாங்க, ஆபிரகாம்,
ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே. இந்த மோசே என்ன பண்ணிட்டார்னா, உங்கள் சகோதரத்திலிருந்து என்னை போன்று ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக கர்த்தர் எழுப்பார், அவருக்கு செவி கொடுங்கள்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். உங்களுக்கு புரியுதாங்க? மோசே மரிக்கும் பொழுது, மரிப்பதற்கு முன்பாக ஒரு டைரக்ஷன் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, என்ன போல ஒரு தீர்க்கதரிசியை, ஆமென், என்ன போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புவார், லைக் அ ப்ராஃபட் லைக் மீ. இது எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15லேருந்து 19 வரைக்கும் போடப்பட்டிருக்கு. இப்போ மோசஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த 30 லட்சம் பேரின் தலைவன் யார்? மோசே. இந்த 30 லட்சம் பேரின் தலைவன் என்ன சொல்கிறான்? என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புவார். இப்போ ஸ்தேவான் கனெக்ட் பண்ணுவார், அந்த தீர்க்கதரிசி தான் இயேசு. சூப்பராக கனெக்ட் பண்ணுறாருல, அந்த தீர்க்கதரிசி தான் இயேசு. எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். அந்த தீர்க்கதரிசி தான் இயேசு. என்னை போல ஒரு தீர்க்கதரிசி இயேசு, அவருக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். ஆமாம், கர்த்தருடைய தோராவை வாங்கினவர் அவர் தான். பஞ்சாங்கமும் இருக்குல்ல, ஆதியாகமும், யாத்திரையாகவும், லேவியராகவும், எண்ணாகவும், உபாகமும் எழுதுனது யார்? அவர். தோரா இல்லைன்னா பைபிளே கிடையாது. மெயின் அதுதான், சட்டங்கள் எல்லாம் அதில் இருக்குது. ஆமீன். இப்பொழுது இந்த மக்கள் கவனிங்க, இந்த மக்களை கர்த்தர் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கும் பொழுது இந்த மக்கள் மனதளவிலே எகிப்திலே இருந்துட்டாங்களாம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கர்த்தர் மனிதர்களை எகிப்திலிருந்து வெளியே எடுத்துட்டாராம். எங்கே எடுத்துட்டாரு? இஸ்ரவேலர்கள் எகிப்திலேருந்து வெளியே எடுத்துட்டார். ஆனால் என்ன பாருங்கள், மெயின் இவங்க மனசில் இருக்கிற எகிப்தை இவங்களுக்குள்ளேருந்து எடுக்கலையா. எகிப்திலேருந்து ஆளை கூட்டின்னு வந்துட்டாருப்பா. ஆளுக்குள்ளே எகிப்து இருக்கே, மனதில் எங்கே தான் இருக்குது? கண்ணை முன்னா, நான் பார்வன் மன்னன் கூட இருந்தேனே, வெள்ளரிக்காய் இருந்தேனே, கொம்மட்டிக்காய் சாப்பிட்டேன், உன்னை அடித்தானடா, அதை விட அடித்தாலும் சவுறு போட்டானே, அதை விட நான் அங்கே பாவத்தில் இருந்தேனே. இல்லை, கர்த்தர் விடல. தே ரிட்டன் டு ஈஜிப்ட் இன் தர் ஹார்ட்ஸ். இதை ஸ்தேவான் தான் குறிப்பிடுகிறார். தன் மனதளவிலே திரும்பித்தாங்க. திரும்பி எகிப்தை பற்றியே சொல்லிட்டு இருந்தாங்க. எகிப்தில் இருந்தோமே, நைல் நதியில் இருந்தோமே, மீன் பிடிச்சோமே, முள்ளு சாப்பிட்டோமே என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கவனிங்க, ஒரு சான்ஸ் வருகிறது. ஸ்தேவான் எப்படி கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. என்ன சான்ஸ் வருதுன்னா, இந்த மோசே ஜபம் பண்ண போனார்னா 40 நாள் ஆகுமா திரும்பி வருது. எவ்வளோ நாள் பண்ணுவார்? அவரா மாதிரி ஒரு ப்ரேயர் வாரியர் கிடையாது. போகும்போது சாப்பாடு, தண்ணி, பாட்டிலெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டார். கம்முன்னு போவார், ஜபம் பண்ணுவார். எவ்வளோ நாள் ஜபம் பண்ண. இந்த மோசே ஒரு நாள் திரும்பி வருவதற்கு காலம் தாமதித்தது. 40 நாள் முடிந்து வராமல் காலம் தாமதிக்கும் போது மோசே கூடவே இருந்த ஆரோனை அவர்கள் மிரட்டி விக்கிரகத்தை உண்டு பண்ணி, பொன் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வான சேனைகளுக்கு ஆராதனை செய்தாங்களாம். எதுக்குங்க? கொஞ்சம் புரிஞ்சுங்க. பைபிள் பொன் கண்ணுக்குட்டி செஞ்சு வணங்கினாங்க தானே சொல்லுது. ஸ்தேவான் எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறார் பாருங்க. பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு வானத்தில் உள்ள சாத்தானை கூப்பிட்டாங்களாம். வானத்தில் உள்ள பொல்லாத ஆவியே, வா வா வா, இந்த சிலை மேலே இறங்கு, என் மேலே இறங்கு, நீ என்ன சொல்கிறியோ நான் பண்ணுறேன், ரத்தம் காவு கொடுக்குறேன், பாவம் பண்ணுறேன், குடிக்கிறேன், வெறிக்கிறேன், நடனமாகறேன், பைபிளில் என்னன்னா போட்டிருக்கிறது எதிராக நான் பண்ணுறேன், வானசேனையே வா என்று சொல்லும்போது கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் அவர்களை. ஆமேன். எந்த சொரூபங்கள் பாருங்கள், மோலேகு, இந்த மாதிரி எல்லா நட்சத்திர சொரூபங்கள் எல்லாவற்றையும், எகிப்து, பாபிலோன், என்னென்ன நாடுகளுடைய இருந்ததையோ எல்லாவற்றையும் அவர்கள் செய்த அப்படினால் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். திரும்பி மோசஸ் வருகிறார். ஆண்டவருக்கு ஒரு எண்ணம்னா, இந்த பரிசுத்த ஜாதியை மாற்ற வேண்டும், என்னை மாத்திரம் வணங்குகிற ஜாதி பரிசுத்தமான ஜாதின்னு பரலோகத்தில் இருக்கிற மாதிரியை மோசஸ்க்கு காட்டினார். என்ன கேட்டிங்கன்னா, மோசஸ் 40 நாள் ட்ரைனிங் போயிருக்கார். என்ன ட்ரைனிங்? என்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் படிக்க போயிருக்கார். ஏன்னா கர்த்தர் மாடல்லாம் காட்டி அவருக்கு அந்த மோசையினுடைய ஆசரிப்பு கூடாரத்தை பண்ண வைக்கிறார். ஆசரிப்பு கூடாரம் வந்தது, வழிபாடுகள் துவங்கினது. மோசையும் தன்னுடைய 120 வயதில் மரிக்கிறார். லீடர்ஷிப் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ யோசுவா லீடர் ஆயிட்டார். அப்படியே வரலாமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, இப்போ யார்? ஜோஷ்வா. லீடர்ஷிப் எங்கே வந்துருச்சுங்க? ஜோஷ்வா வந்த பிறகு சூடு பிடிச்சிருச்சு. லேண்டை அக்வயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிலிட்ரி இன்வேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த அடிமைகள், இந்த நாடோடிகள் ஒரே கலரை மட்டும் வாங்கி வச்சுருந்தவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க? மிலிட்ரி இன்வேஷன் எடுத்துட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கிங்டம் ஆகிட்டாங்க. அவங்க வழி தான் கேட்டாங்க, அவன் வழி கொடுக்கலன்னும் போது சண்டை போடுற நிலைமை வந்துச்சு. அவங்க வழி கேட்டாங்க, வழி கொடுக்காம சண்டைக்கு வந்துட்டான்ப்பா. புரிஞ்சுக்கோ, இஸ்ரேல் எடுத்ததும் சண்டை ஸ்டார்ட் பண்ணல.
போகிறாங்க, நாங்கள் கானானுக்கு போகிறோன்னு போயின்னுக்கிறாங்க. கானானில் எங்கே போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. தாத்தா ஒரு கல்லறை வாங்கி வச்சுக்கிறார், நாங்கள் போகிறோன்னு. எத்தனை பேர் போகிறாங்க? 30 லட்சம் பேர் போகிறாங்க. தாத்தாக்கு ஆண்டவர் வாக்கு தந்தம் இன்னும் கானானுக்குள்ளேயே போகிறதுக்குள்ளே போகிற வழியில் உள்ள ராஜாக்கள் சண்டைக்கு வந்ததுனால, இவங்க வேறு வழியில் நம்ம சண்டை போட்டதுனால, அதில் ஜெயித்ததுனால பதவியில் உட்காந்துட்டாங்க, எடுத்துக்கினாங்க எல்லாமே. வேறு வழியில் அவர்கள் எதிரிகள் என்ன பண்ணாங்க? தோற்று போனார்கள். பிறகு அப்படியே ஒரு கிங்டமாக மாறினது ஆண்டவருடைய திட்டம். அந்த கிங்டம் வரும்போது அந்த கிங்டமில் த மெயின் பர்சன் வந்துட்டார், அவர் பேர் தாவீது. இப்போ வாங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, தாவீது. தாவீது வரைக்கும் மிலிட்ரி இன்வேஷன் இருந்தது. சாலமோன் வந்த பிறகு வர்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டிட்டான். இவ்வளோ நாள் எங்கனாலும் கட்டுவாங்க, பெத்தேலில் கட்டுவாங்க, சீலோவில் தொழுது கொள்வாங்க, நிறைய இடம் இருந்துச்சு. சாலமோன் வந்து ஆலயம் கட்டான், பிரம்மாண்டமான ஆலயம். இன்று வரைக்கும் அவ்வளோ காஸ்ட்லியான எந்த ஆலயமும் கட்டப்படவில்லை, கோல்டுலே கட்டிட்டான். எல்லாம் கோல்டு, காஸ்ட்லி வுட்டு பண்ணிட்ட பிறகு அந்த சாலமோன் கட்டின ஆலயத்திலே கர்த்தர் வருகிறார். ஆனால் வரும்போது சொல்லிட்டு வராரு, வானம் அது சிங்காசனம் பா, பூமி என்னோட பாதபடி, இங்கே போய் என்னை கூப்பிட்றீங்களே அப்படின்றார். நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க ஒரு 2 சேர் போட்டு மேலே அட்டை கிட்டெல்லாம் போட்டு ஒரு வீடு கட்டுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? விளையாடுவாங்க. அந்த வீட்டில் உங்களை வந்து உட்காருன்னுவாங்க. உட்காந்துக்கப்பா, படுத்துக்கப்பா, சாப்பிடுன்னுவாங்க. நீங்கள் உள்ளே போனாலே பில்டிங் ஆகிடும், அவங்க பில்டிங் ஒழிஞ்சிடும், தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க? உங்களை வர சொல்லுவாங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு போய் எனக்கு போய் நீங்கள் விளையாடா, இல்லை நீ வாப்பா. அந்த மாதிரி சாலமோன் கட்டின ஆலயத்தில் அந்த கர்த்தர் வந்தார். தாங்க முடியாமல் போயிடுச்சு. அவருடைய ஹோல் வானத்தை பூமியை ரூல் பண்ணுற அந்த ப்ரெசன்ஸு கண்டெயின் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் வந்தார். இப்போ திட்ட ஆரம்பிச்சிட்டார் ஸ்தேவான், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இந்த ஆண்டவருக்கு வணங்காத கழுத்துள்ளவர்கள், விருத்த சேதனம் பெறாக்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்தும் நிற்கிறீர்களே. ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டீங்க? பரிசுத்தாவியா அப்படின்னா என்னான்னு நான் இந்த சனகரிப்பு கேட்கும். பரிசுத்தாவியா அப்படின்னா ஏன்? அவங்க பைபிள் படிக்கல. தாவீது பரிசுத்தாவினால் நிறைந்தான் என்று அவங்களுக்கு தெரியல. மோசே பரிசுத்தாவினால் தான் அனுப்பப்பட்டார் என்று தெரியல. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் ஒழுங்கின்மமான பூமியை சீர்படுத்தினது பரிசுத்தாவினால் என்று தெரியவில்லை. ஸ்தேவானோட சர்மன் சூடு பிடிக்கும் போது நீங்கள் யாரெல்லாம் கொலை செய்தீர்கள் என்பதை பற்றி பேச போகிறார். உங்கள் முற்பிதாக்களை கொலை செய்தீர்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை, நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் கை கொள்ளாமல் போயிருக்கிறீர்கள். ஒரு உலகத்தான் ஏன்பா அப்படி பண்ண ஆண்டவர் கேட்டால் அவன் தெரியுமா ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவான், ஐயா நான் பைபிளே படிச்சதில்லையா, என்னை விட்டுறியானுவான். நம்மக்கிட்ட வந்தா பைபிள் தெரிஞ்சுதானடா நீ பண்ண, அந்த கெட்ட பேர் நம்மள வருமா வராதா? அதை தான் சொல்லிட்டார். நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் கை கொள்ளாமல் போனீர்களே அப்படின்னு சொன்னார். பாருங்க, ரொம்ப கோவம் வந்துருச்சு அவங்க. யாரை என்னடா சொன்னான்னு பொல்ல கடிக்க ஆரம்பித்தாங்க. அவன் பரிசுத்தாவினால் நிறைந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டான். சூப்பராக கனெக்ட் பண்ணான் பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அப்புறம் மோசே, யோசுவா, தாவீது, சாலமோன், ஜீசஸ். அவர் பெயர் வந்ததும், அவரை பற்றி வந்ததும், ஹோலி ஸ்பிரிட் பேர் வந்ததும் அடிக்கணும்னு வந்துட்டாங்க. வானத்தை பார்த்தா இயேசு நின்று கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறார்னா, ஜீசஸ் முடிஞ்சுப்பா உன் பணி என்று சொல்லுகிறார். வலது பாசத்தில் நிற்கிறதை கண்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. அதோ வானங்கள் திறந்திருக்கிறது. மறந்துடாதீங்க, ஸ்தேவானை மட்டும் கூட்டியும் போய் அடிக்கிறாங்க. மீதி பேர்லாம் அது அங்கே சர்ச்சில் இருக்குது, ஊழியம் பண்ணுது. பேதுரு யோவான்லாம் இல்லை. இவன் பாவம் தனியாக தூக்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ 71 பேர் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட்டர்ஸ், ஆயிரக்கணக்கான ஜனங்கிறாங்க. இவனை கல்லெறிய பரலோகம் இவனுக்காக திறக்கிறது. நல்ல இல்லையா? ஃபைட் பண்ணுறதுக்கு இல்லை, அவனை ரிசீவ் பண்ண, அவனை ஏற்றுக்கொள்ள. அவர்கள் உரத்த சத்தமிட்டு பரலோகம் திறந்துருக்குதுன்னதும் வெறி பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக அவனுக்கு மேலே என்ன தான் இருந்திருக்கு? சாத்தான் தான். உரத்த சத்தமிட்டு கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறமே தள்ளி, சிட்டியில் மெசேஜ் கொடுத்துனுக்கிற ஆள், போடா போடா போடான்னு அடித்து 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 வெளியே கொண்டு போய் வஸ்திரங்களை கழற்றி வைத்து கல்லெறிந்து கொலை செய்தார்கள். ஆமேன். அந்த நேரத்தில் ஒரு பாடி பில்டர், நல்லா பெரிய பாடி, நெஞ்சை நிமித்திக்கிட்டு
மொத்தமே என் டீம் தான்ற மாதிரி கையை கட்டி நின்றுக்கிறாரு. அவர் கால் கீழே தான் எல்லோரும் சட்டையும். ஏன்னா என்ன படக்கூடாது? இரத்தக்கரை படக்கூடாது. அவர் தான் சவுல். லூக்கா எடுத்துன்னு வந்து நிறுத்துறாரு, கனெக்ட் பண்ணுறாரு. ஜீசஸோட ஊழியம் 12 அப்போஸ்தலர்கள் கையில் வரும். இந்த 12 பேருமே யூதர்கள். ஆமேன். இந்த 12 பேருமே ஒரு வழியில் ஊழியம் பண்ண போகிறாங்க. இப்போ ஊழியம் புறஜாதிகளையும் ஃபோக்கஸ் பண்ண போகுது. அதுக்கு தான் ஒரு ஹீரோ வரப்போகிறான். அவன் தான் பவுல். அந்த பவுல் தான் இப்போ சவுலாக நின்றுக்கிறான், எதிரியாக நின்றுக்கிறான். ஸ்தேவான் கொலை செய்வதை கண் முன்பதாக பார்த்து அடி. ஏன்னா கமாலியலோட டீச்சிங், அந்த 71 பேரோட ரெப்ரசன்டேட்டிவ் இவன் சொன்னான்னா 71 தாத்தாங்களும் கேட்கும். மொத்த கண்ட்ரோல் இவங்க கையில் இருக்குது. நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நின்று அடிங்கடா, நான் பார்த்துக்கிறேன் என்று. ஆமேன். அவன் பார்க்க இந்த ஸ்தேவான் இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தொழுது கொள்ளுகிறான், வணங்குகிறான். இவர்களை மன்னியும் என்றும் சொல்லுகிறான். கல்லெறிகிறாங்க, நித்திரடைந்தான். அல்லேலூயா. ஸ்தேவானுடைய மரணம் இயேசுடைய ராஜ்யத்தின் முடிவு அல்ல, இயேசுடைய ராஜ்யத்தின் துவக்கம். ஆமேன். எத்தனை பாடுகள் நிந்தையில் வந்தாலும் திருச்சபையே, சபை குறையும் என்று நினைக்காதீர்கள், பெருகும் பெருகும். எந்தெந்த ராஜ்யமோ இதெல்லாம் பீட்டே பண்ண முடியாது நீங்கள் நினைப்பீங்க, அதெல்லாம் பீட் ஆகிடும். நேபுகாத்நேச்சார் ஒரு காலத்தில் உலக ராஜா அவன் தான். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மூணுத்துக்கும் ராஜா இல்லை. கிரீக், அதுக்கு முன்னாடி மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், பிறகு ரோமர்கள், எல்லாம் எங்கே? ஆனால் இந்த இயேசு 2000 ஆண்டுகளாய் எல்லா நாடுகளிலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரால் போக முடியாத வீடு கிடையாது, அவரால் போக முடியாத கிராமம் கிடையாது. உலக இரட்சகர் உங்கள் அருகினிலே. ஆமேன். இயேசுடைய ராஜ்யம் பெருகட்டும், அவர் பெருகட்டும், அவர் பெருகட்டும், நான் சிறுகட்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த ஸ்தேவானுடைய ஊழியத்தை நம் கைகளில் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதனை செய்வோம். வாங்க திருச்சபையே, நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாம். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றைக்கு ஆதி திருச்சபையில் தேவனுடைய பிரசன்னம் எப்படி நிரப்பி வழி நடத்தியதோ, இன்றைக்கும் கடைசி காலத்தினுடைய கடைசி மணித்துளிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் மீதும், நம்முடைய குடும்பங்கள் மீதும், நம்முடைய சபைகளின் மீதும், நம்முடைய ஊழியங்களின் மீதும் தேவ பிரசன்னம் இறங்கி படிக்க யாரை நோக்கி பார்க்க போகிறோம். தேவனாகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். தேவ பிரசன்னமே share
பரிசுத்த ஆவியானவரே, அப்பா எங்கள் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவரே, அப்பா உடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய சபைகளை, எங்களுடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆதி திருச்சபையில நீர் செய்த காரியங்கள் பெரிய காரியங்கள் அப்பா. இந்த கடைசி காலத்திலே அப்பேற்பட்ட காரியங்களை செய்வீராக. இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்படுகிறோம். தேவச்சனமே நம்ம ஒருமனப்படலாம் அப்பா. நாங்க ஒருமனப்படுகிறோம்ப்பா. ஆதி திருச்சபையில பரிசுத்த ஆவியானவர் எப்படி நீர் பலமாக ஊற்றி ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை செய்தீரோ, இந்த கடைசி காலத்தில் அப்பேற்பட்ட காரியங்களை செய்வீராக. எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பெரியவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஏற்று நடத்துவீராக. எங்களை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இன்றைக்கு நாம் தியானித்த அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். இந்த காரியத்தை ஸ்தேவான் சொல்லுகிறார். எந்தெந்த இடங்களில் நாம் ரிபெல்லியஸா ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியங்களில் நம்ம ரிபெல்லியஸா முரட்டாட்டமா கீழ்ப்படியாமையோடு கூட இருந்திருக்கிறோமோ, இந்த வேளையில கூட அவருடைய சமூகத்துல ஒரு விசியாக நம்ம மன்னிப்பு கேட்கலாம். நாம் செய்த செயல்கள், நம்மளுடைய பிஹேவியர் ஒருவேளை ராஜ்யத்தின் பிரிவுக்கு காரணமாக இருந்தால், பிளவுக்கு காரணமாக இருந்தால், ஆண்டவருடைய ராஜ்யத்தை உடைத்திருந்தால், இந்த வேளையில கூட அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்புரவாகி அவரிடத்துல சரண்டர் ஆயிரலாம்ப்பா. உடைய சொல் செயல் காரியங்கள் மூலமாக உடைய ராஜ்யத்துக்கு விரோதமா, உடைய பரத்துக்கு விரோதமா நானோ அல்லது என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோ, என்னுடைய பிள்ளைகளோ அப்பா, இனஜன பந்துக்களோ செய்திருந்தார்கள். ஆனால் ஒரு விசையாக அவர்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே அப்பா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளும் விருத்த சேதனம் பெறாதவர்களே என்று சொல்லப்படுகிறது அப்பா. பிதாக்களை போல நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிராக நிற்கிறீர்களே என்று சொல்லப்படுகிறது அப்பா. ஆண்டவரே, அப்படி ஒரு காரியங்களை அப்பா எங்களுடைய எதிர்காலத்தில் நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை சுற்றி வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. என்னுடைய பிள்ளைகள் செய்யாதபடிக்கு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கலாமா தேவஜனமே? Let's raise up our hands and pray to the God Almighty. ஆண்டவரே, இந்த வேளையில என்னுடைய குடும்பத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒருபோதும் பரிசுத்த ஆவிக்கு எதிராக எதிர்த்து நிற்க கூடாது தகப்பனே. ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிராக என் குடும்பம் எதிர்த்து நிற்க கூடாது. எங்க சபையில் உள்ள எந்த பிள்ளைகளை எதிர்த்து நிற்காத படிக்கு தேவனாகிய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால முரட்டாட்டம் உள்ள ஆவியே எங்களை விட்டு, எங்களுடைய குடும்பங்களை விட்டு, எங்களுடைய சபையை விட்டு கடந்து போகும்படிக்கு கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேளாதபடிக்கு, இருதயங்களிலும் செவிகளிலும் விருத்த சேதனம் இல்லாதபடிக்கு கடினப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால வெளியில போகும்படிக்கு கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வசனம் சொல்லுகிறபடி அப்போ நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடு உம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்கு நேராக ஆண்டவரே எங்களுடைய கைகளை, எங்களுடைய கால்களை, எங்களுடைய செவிகளை, எங்களுடைய இருதயத்தை திருப்புகிறோம் அப்பா. உமக்காகவும் உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காகவும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் எங்கள் சபையை கொண்டு, எங்கள் GI 611 சபையை கொண்டு நீர் செய்ய நினைத்த காரியம் இந்த இந்திய தேசத்துல நடைபெறட்டும் அப்பா. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் தருவேன் என்று சொன்னீரே. தேவனாகிய கர்த்தரே, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. சபை எடுத்து பயன்படுத்துங்க. சபையின் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொரு ஊழியங்களிலும் தேவனாகிய ஆண்டவர் இன்னும் அதிகமாக பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. வரங்களை, தாளந்துகளை, பலனை,
சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சிறு பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உடைக்கும்படிக்கு அவர்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உண்டாவதாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. எங்கள் வாலிபர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படிக்கு, சொப்பனங்களை காணும்படிக்கு எங்க வாலிப பிள்ளைகள் மீது தேவனாகிய கர்த்தருடைய ஆண்டவரே ஆளுகை இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். எல்லா முரட்டாட்டம் உள்ள ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியில போகும்படிக்கு மறுபடியும் கட்டளை கொடுக்கிறோம். புத்தி உள்ள ஸ்திரீகளாக அப்பா நாங்கள் எங்கள் குடும்பங்களையும் சபைகளையும் கட்டும்படிக்கு எழும்ப உதவி செய்யுங்கப்பா. பொறுப்புள்ள புருஷர்களாக ஆண்டவரே சபையில் உள்ள புருஷர்கள் எழும்பி உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யுங்க தகப்பனே. ஜெபத்தில் தரித்தவர்களாக ஆண்டவரே எங்கள் சபையில் உள்ள பெரியவர்கள் தரித்திருக்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்காக எதையாவது நாங்கள் செய்ய வேண்டுமே தகப்பனே. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ஊழியத்தில் இடம்பெற்று உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த பலன், நீர் எங்களுக்கு கொடுத்த சரீரம், நீர் எங்களுக்கு கொடுத்த ஆவி, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆத்துமாவை உங்களுக்கே ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்களை ஏற்று நீங்க நடத்துங்கப்பா. இதே சிந்தையோடு எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். Have a blessed day. God bless you. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.